ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், நடிகைகள் தயாரித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் சாவித்திரி 2 படங்களை தயாரித்தார். ஒன்று குழந்தை உள்ளம், 2 பிராப்தம். 2மே தோல்வி படங்களாக அமைந்தது. அடுத்து நடிகை ஈவி சரோஜா தயாரித்த படம் எம்ஜிஆரை வைத்து கொடுத்து வைத்தவள் என்ற படத்தை தயாரித்தார். இந்த படம் ஓரளவு நன்றாகவே ஓடியது. அடுத்து நடிகை கண்ணாம்பா தயாரித்த படம் எம்ஜிஆரை வைத்து தாலி பாக்கியம் என்ற படத்தை தயாரித்தார். இந்த படம் சரியாக அவ்வளவாக போகவில்லை. அடுத்து KR விஜயா தயாரித்த படம் சிவாஜி கணேசன் நடித்து நான் வாழ வைப்பேன் என்ற படத்தை தயாரித்தார். இந்த படம் 100 நாட்கள் ஓடியது. மேலும் அசோகா பிரதர்ஸ் என்ற படப்பிடிப்பு நிறுவனம் அந்த நேரத்தில் படம் நிறைய எடுக்கப்பட்டது. அந்த நிறுவனத்தில் பங்குதாரராகவும் KR விஜயா இருந்தார். திருடி, வாயாடி, மேயர் மீனாட்சி போன்ற படங்களெல்லாம் அசோகா பிரதர்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்ததுதான். இந்த படங்களை எல்லாம் மதுரை திருமாறன் இயக்கினார். அடுத்து பழைய நடிகை P பானுமதி தயாரித்த படங்கள் 1949 லைலா மஜ்னு, 1952 பிரேமா, 1954 சக்கரபாணி விப்ர நாராயணா, 1961 பட்டாச்சாரி, 1948 ரத்னமாலா ஆகிய படங்களை பி பானுமதி தயாரித்தார். அடுத்து நடிகை வடிவுக்கரசி தயாரித்த படம் விஜயகாந்த் நடித்த அன்னை என் தெய்வம். இந்த படம் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடியது. அடுத்து நடிகை ஸ்ரீபிரியா தயாரித்த படங்கள் 1979 நீயா 100 நாட்கள் ஓடியது. அடுத்து 1980 நட்சத்திரம் சுமாராக ஓடியது. அடுத்து 2015 பாபநாசம் கமல் நடித்த படம். இந்த படம் நன்றாகவே ஓடியது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.